வணக்கம். என் பெயர் நிரஞ்சனா. 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு அழகான பூத்தோட்டத்தில் ஒரு மரக்கிளையில் தேனிகள்லாம் கூடு கட்டிடுச்சா. அப்போ தான் அதில் ஒரு சின்ன தேனிக்கு ரெக்கையே முளைச்சிச்சா. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே போனாங்களா. அதை பார்த்து அந்த குட்டி தேனியும் அம்மா அப்பா எங்கே தான் போகிறாங்க, சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பின்னாடியே கீன்னு போய் பார்த்துச்சு. ஓ, அம்மா அப்பா உணவுத்தோட தான் இருந்திருக்காங்களா, நம்மளும் போய் உணவுத்தோட சொல்லிட்டு அதுவும் போச்சு. அப்போ அழகான குளத்துல தாமைகள்லாம் நீந்துட்டு இருந்துச்சா. அப்போ அந்த அதில் ஒரே ஒரு தாமரை போய் கீன போய் தோப்புன்னு போய் உட்காந்துச்சு. அந்த உட்காந்த வேகத்தில் அதோட இதுகள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த தேனி ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அந்த தாமரை கிட்ட அதிகாரம் வேணும் தேன் கூட அதிகாரமாக கேட்டுச்சு. அதை பார்த்து அந்த தாமரைக்கு வந்து நடிப்பு பட்டு விடுச்சு. அது சோகமாக போய் உட்காந்துருச்சு. அப்போ தான் சூரியனில் வந்துச்சு. அந்த சூரியன்கிட்ட போய் சொல்லுது, அந்த தேனி சிவப்பு வண்ண தாமரை தேன் குடிக்க மறக்குது, தங்க நிற சூரியனை தேன் குடிக்க லூவாய் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த தேனி சொல்லுது, ஐயோ ஜாலி. அப்போ அந்த சூரியன் சொல்லுது, இவ்வளோ தானே, நானுக்கு யோசனை அப்படி சொல்லிட்டு நான் ஒரு கரை வச்சுன்னு அது மகிழ்ச்சியாக விரியும். அப்போ நீ தேன் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் ஜாலியும் போச்சு. அப்போ அந்த சூரியனும் ஒளிக்கரை நல்லா வீசிச்சு. அப்போ அந்த தாமரை அழகாக விரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்போ கூட இந்த குட்டி தேனி வந்து அதிகாரம் தேன் கொடு அது இல்லாமல் கேட்டுச்சு. அப்போ அந்த தாமரைக்கோ வந்து நடப்போ வெட்டி விட்டுருச்சு. அது திரும்ப போய் உட்காந்துருச்சு. அப்போ தான் கருமேகங்கள்லாம் வந்துச்சு. அந்த கருமேகோட போய் கேட்குது, சிவப்பு வண்ண தாமரை தேன் குடிக்க மறக்குது, கருமேகங்களை தேன் குடிக்க லோவாய் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த கருமங்கள் சொல்லுது, இவ்வளோ தானே, இங்கே வான்னு சொல்லி நான் மழை ஜோன்னு பேரேன். அது மகிழ்ச்சி ஆடு. அப்போ நீ தேன் கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அந்த தேன் சொல்லி ஐயோ ஜோலி ஜோலின்னு சொல்லிட்டு அதுவும் பறந்து போச்சு. அப்போ அந்த கருமேகங்களும் ஜோன்னு மழை பெஞ்சிச்சு. அப்போ அந்த தாமரை அழகாக அடிச்சு. அப்போ கூட இந்த தேனி பெய் அந்த குட்டி தேனி பெய் அதிகாரம் தேன் கொடு அதிகாரமாக கேட்டுச்சு. அப்போ அந்த தாமரைக்கோ வந்து நான் தான் நினைப்போம் வெட்டிடுச்சு. அது போய் சோகமாக போய் உட்காந்துருச்சு. அப்போ தான் குழுக்குள் தெண்டல் காற்று வீசிச்சு. அந்த தெண்டல் காற்று போய் கேட்குது, சிவப்பு வண்ண தாமரை தேன் குடிக்க மறக்குது, குழுக்குள் தென்றல் காத்தே தேன் குடிக்க ரூபாய் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அந்த குழுக்குள் தென்றல் காற்று சுடுது, இவ்வளோ தானுங்க வான்னு சொல்லி அது வந்து அப்போ அந்த தென்றல் காற்று சொல்லுது, நான் குழுக்குள் தென்றல் காற்று வீசுகிறேன், அது மகிழ்ச்சியாடும். அப்போ நீ தேன் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேனி எனக்கும் அந்த தேனி ஜாலியாக போச்சு. அப்போ அந்த தென்றல் காற்று குழுன்னு வீசிச்சு. அப்போ அதுவும் மகிழ்ச்சியாக அடிச்சு. அப்போ அந்த குட்டி தேனி போய் அப்பா கொண்டு அதிகாரமாக தேன் கொடு அதிகாரமாக கேட்டுச்சு. அந்த தாமைக்கோ வந்து திரும்ப தன்னோடப்போ வெட்டி விட்டுருச்சு. அது திரும்ப போய் உட்காந்துருச்சு. அப்போ தான் ஒரு மரக்கிளியில் வயசான ஆந்தை உட்காந்துருச்சு. இந்த ஆந்தைக்கிட்ட போய் கேட்குது, சிவப்பு வண்ண தாமரை தேன் குடிக்க மறக்குது, அறிமுட்டை ஆந்தையே தேன் குடிக்க உதவாய் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த வயசான ஆந்தை சொல்லுது, இவ்வளோ தானே, நானும் குதிப்பறேன், கவலைப்படாத கவா அப்படின்னு சொல்லி அது காதெல்லாம் குசு குசுன்னு எதாவது சொல்லிச்சு.
அப்போ அப்போ அந்த தேனி சொல்லுதோ ஐயோ சொல்லிட்டு அதுவும் போச்சு. அப்போ அந்த தாமரை அந்த தாமரைக்கிட்ட போய் அன்பா பணிவா பாசமா எனக்கு தேன் தருகிறாயா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அந்த தாமரைக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அதுக்கிட்ட இருக்க எல்லா தேனையும் அந்த தேனுக்கே குடிச்சிருச்சு. அதுவும் வயிறு முட்டை குடிச்சிட்டு மாமாக்கிட்ட வந்து, குழந்தைங்களே நீங்களும் யாருக்கிட்ட கோவப்பட்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லார்கிட்டையும் அன்பா பழங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த யோசனை சொல்ல யார் தெரியுமா? இந்த வயசான அந்த தாத்தா தான். உங்க வீட்லயும் பெரியவங்க யாரா இருந்தாங்களா, அவங்க சொல்ல பேச்ச நீங்களும் நினைங்க அப்படி சிச்சா அதுக்கு பறந்த பேச்சு. நன்றி, வணக்கம்.